தெரியாது. ஆனா குழந்தைய நான் தான் தூக்கி கொடுத்து கொண்டுட்டு வர சொல்லிட்டேன். இதுல யாருக்கு இவங்களோட தொடர்பு இருந்தது? நண்பா சரவணனுக்கு இருந்தது, குணசேகரனுக்கு இருந்தது. என் பேர் ரேவதி. எங்கேருந்து வரீங்க? தஞ்சாவூர்ல. 13 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. கடுப்பாகுதுல்ல? கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இன்ன வரைக்கும் தெரியல. என்ன கொடுமை சரவணன். அதே வருஷத்துலயே குழந்தை பிறந்துச்சு. இது 13 வயசு 14 வயசுல குழந்தை பிறந்தது. ஓ அப்படியா விஷயம்? என்ன குழந்தை? பசங்க 2 பசங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு குழந்தை. 2 வருஷத்துல 2 குழந்தை பிறந்துச்சு. இவர் வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு அங்கே போயிட்டதுக்கப்புறம் எனக்கு இன்னொருத்தர் கூட தொடர்பு. இல்ல புரியல. எங்கள் ஊர்லேருந்து எங்கள் மாமா வீட்டு சொந்தத்தில் அங்கே ஒரு பையன் இருந்தாப்புல. அந்த பையன் என்னைய இதுக்கு முன்னாடி லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கொஞ்ச நாளில் பேச ஆரம்பித்தோன்னே நான் பேசினேன். அதுக்கு 3 மாதம் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் கூட. கொஞ்ச நாளில் வாழ்க்கையே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியல சொன்னேன். என்ன கருமையா இது? இல்லை, அப்போவும் எனக்கு எது நல்லது எது கெட்டது தெரியாததான் இன்ன வரைக்கும் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. நீ அது முன்னாடி நடந்தது. குழந்தைங்க இறந்துருச்சு. அந்த 2 குழந்தைங்க இல்லை. இப்போ என்கிட்ட குழந்தைங்க இல்லை. அவன் ஆற்றுல தூக்கி போட்டு நான் தான் வந்து இது பண்ண. ஐயோ கடவுளே, என்னால என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னை வந்து குழந்தைங்கலாம் விட்டுட்டு வந்துன்னு சொல்லி கூப்பிட்டேன். நம்ம போயிடலாம் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டான். நான் அப்படியெல்லாம் வர முடியாது, போக முடியாது. நான் என்னோட குழந்தை தான் எனக்கு முடியும். அவர் அங்கே ஃபாரின்ல இருக்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஏன் அது மாதிரி பேசிட்டு இருக்க போயிட்டு இருக்கேன்னு. இல்லை நீ இல்லைன்னா செத்துருவேன் போயிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்தான்ட்ட. அப்படி இருக்கும்போது என்ன கோவம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் குழந்தைய நான் தான் தூக்கி கொடுத்து கொண்டுட்டு வர சொல்லிட்டேன். கொண்டுட்டு அவனோட நான் வாழ்க்கை. குழந்தைங்களை கொன்னுட்டீங்களா? இல்லை, நான் கொல்லல. யாரு கொன்னாங்க? அவன் தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு நான் தான் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டான் போலீஸ் ஸ்டேஷன்ல. நான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நல்ல ஃபிளேயர்னா. தூக்கி கொண்டு போய் கொல்ல சொல்லிச்சு. உங்களுக்கு யாருக்கு தொடர்பு? குணசேகரன் சொல்றவன்ட்டு பழசு குழந்தை கொன்னவனோட. ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க? புண்டை புண்டை. அவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது உனக்கு? ஃபோன் நான் பேசிட்டு இருக்கேன்னு தெரியல மேடம். யாருக்கு தெரியும்? போலீஸுக்கு தெரியல. அது அப்ப இதுல யாருக்கு இவங்களோட தொடர்பு இருந்தது? நண்பா சரவணனுக்கு இருந்தது, குணசேகரனுக்கு இருந்தது. கேஸ் வந்து நண்பா சரவணன் மேலையும் குணசேகரன் மேலையும் போட்டிருக்காங்க. அது எப்படி அவங்க மேல போட்டாங்க? இவங்க தாங்கிறது இவங்க சொல்லிட்டாங்க. சோலி முடிச்சு. இவங்க என்ன சொன்னாங்க? இவங்களுக்கு எனக்கு தொடர்பு இருந்தது, அதனால இதாயிடுச்சு, இவன் தான் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நண்பா சரவணனை விட்னஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க. குணசேகரனை விசாரிச்சதுல நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். எப்படி பண்றாங்கன்னா, போலீஸ்கிட்ட அவனை அடிச்சு விசாரிச்சு கேட்டதுல நாங்கள் 2 பேரும் போன் பேசி இது மாதிரி தப்பான உறவா இருந்தோம் அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறம் சோலி முடிச்சு. கடுகு டப்பாக்குள்ளேயே ஜீரக டப்பாக்குள்ளேயே அந்த சிம் கார்டை எடுத்துட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இவங்க மேல கொலை வழக்கு போட்டாங்க. கொலை வழக்கு போட்டதுக்கப்புறம் எனக்கு மனைவி வேணும், நம்ம ஊருக்கு போயிட்டோம், எதிர்பாராத தவறு நடந்துருச்சு, எனக்கு யாரும் இல்லை, நானே தேடின வாழ்க்கை. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கொலையில இவங்க பங்கு என்னது மேடம்? இவங்க தான் அதுக்கு காரணம். இந்த தொடர்பு இருந்ததுனாலதான் அவன் கொன்னதாக பங்கு இருந்தது. ஆனா இந்த பொண்ணு கொல்லல. அது எப்படின்னு எனக்கு தெரியல மேடம். போலீஸ் என்ன சொன்னாங்க? போலீஸ் இவன் தான் இதை பண்ணிட்டா, நீ இந்த கேஸ்ல இதாக நான் உள்ள தள்ளிடுறேன், செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. எப்படி சொல்றதுன்னு. ஆனா கொலை பண்ணது உண்மை. ஆனா 2 பேரும் விடுதலை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் போறதுனால எந்த பயனும் இல்லை. அவங்களுக்கு இன்னொரு தொடர்பு இருந்ததுன்னு தெரியும். குழந்தைங்க 2 பேரும் இழந்துட்டீங்க. எப்படி 1 மாசம் 3 மாசம் ஜெயில இருந்திருக்காங்க. எப்படி அவங்கள மன்னிக்க முடிஞ்சது உங்களால? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது?
இன்னைய வரைக்கும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், வேற யாருமே எனக்கு நினைக்க தோணலை. என் மனைவியை தான் நினைக்க தோணுது. என்ன மனுஷன்? குழந்தைங்க 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. எப்படி உங்களால மன்னிக்க முடிஞ்சது? நீங்க மன்னிச்சு தான் சொல்றது மேடம். ஏத்துக்கவே முடியல. நோ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சரக்கு போலான்னு கூப்பிட்டேன்டா. ஏன் போய் வேலை பேசுறீங்க? பார்க்குறேன். உண்மையா பேசுங்க. என்ன என்ன நீங்க போய் சொல்வதெல்லாம் உண்மைக்குதான் வந்திருக்கீங்க. சொல்லுங்க உண்மைதான். உன்ன நான் குடும்பம் பண்ணிட்டு இருந்தேனா இல்லையான்னு அவ தான் சொல்லுங்க. என்ன குடும்பம்? மாமா கோவம் வந்துருச்சு. நான் எப்படி நான் என் முன்னாடி விட்டுட்டு என்ன நான் உன் பண்ண? நீ என்ன பண்ணாலும் என்ன பண்ணிட்டு இருந்தா? 2 பேரை வச்சு குடும்பம் பண்ணி அதே மாதிரி பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? இது என்ன இது? அரே நீ அப்பா. உங்க 2 பேருக்கு எப்படி தொடர்பாச்சு? உங்களுக்கு வைஃப் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல? எங்கள் வீட்டு பக்கத்தில் கடை வச்சிருந்தேன். நம்ம கடைக்கு வரப்போக பழக்கமானது ஒரு நட்பு ஒரு இதில் பழகி ஒரு தவறான ஒரு செயல்பாடு நடந்துருச்சு. சந்திச்சு பேச குழந்தை தங்கிருச்சு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன செய்யலாம், குழந்தை தங்கிருச்சு என்ன செய்யலாம்னு கேட்டப்ப, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனே. இந்த குழந்தை என்னது தான், நான் பார்த்துக்கிறேன், நல்லது கெட்டது அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. இது அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க செஞ்சது தப்பு தான், மறுபடி நான் என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. வெக்கமா இல்ல? இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ நான் வந்து என்னோட இப்போ அவங்க வந்து விலகி போகணும், நானும் விலகி இருந்தேன். மறுபடியும் இந்த பிரச்சனை இவர் வந்து கொண்டு வந்துட்டார். இல்ல புரியல. திரும்பி எங்கள் ஃபேமிலியில் பெரிய பிரச்சனை ஆகி என்னையே வேண்டாம்னு சொல்லி என் வீட்டிலேருந்து ஒதுக்கிட்டாங்க. நான் இப்போ என்னை தேடி அவன் வந்துட்டான். என் பிள்ளையும் என்னோட தேடி வந்துச்சு. நான் பார்த்துக்கிறேன் நல்லது. ஓ, நீ அப்படி வரியா? எப்படி வைஃப் வேண்டாம் சொன்னாங்க உங்களை? அவங்கள விட்டுட்டு வந்தால் நான் ஏற்றுக்குவேன். அப்ப விட்டுட்டு போங்க. என்னால் அது முடியாது. உங்களுக்கு உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸ் பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாய. ஆனா பொண்ணு பையன்லாம் வேண்டாம், வைஃப் வேண்டாம், இவங்க தான் வேணும். என்னை நம்பி தாண்டி வந்துட்டாங்களா மேடம் வீட்டை விட்டு. அவங்க வராமல் இருந்திருந்தா நான் தேடி போயிருக்க மாட்டேன் மேடம். அப்போ உங்களை நம்பி தாண்டி உங்க வைஃப் வரலையா? என்னை தாண்டி வந்தாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, நான் செஞ்சது தப்பு, நான் பேசுறது தப்பு, மண்டி போட்டு இங்கே சப்பு அப்படின்னு சொன்னா அவள் போட்டு மண்டி ஹியர் இட் செல்ஃப். என்னால் அவங்களோட வாழ்க்கை வீணாக போயிடுச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது. இப்போ நான் செய்த ஒரு தவறுனால ஒரு குழந்தை வந்துருச்சு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு நல்லது எடுத்து நான் செய்யணும். அப்ப அந்த மறுபடியும் நான் செய்யணும் அந்த அப்படின்னு 2 குழந்தைங்க இல்ல நான் செய்யறேன்னு தான் சொன்னேன். அவங்க என்ன மனுஷன்? உங்க மனைவியோடும் குழந்தைங்களோட இப்போ வாழணும். அதான் உங்களுக்கும் நல்லது, பசங்களுக்கும் இல்லையே நல்லது. மேடம், இன்னைக்கு இவ வீட்டை விட்டு வெளியில தாண்டி வந்துட்டான் மேடம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா மேடம். வராம இருந்தா நான் போயிருக்க மாட்டேன் மேடம். என்ன தர்ம தலைவன்? இல்லையே மேடம், இல்ல அப்படி கிடையாது மேடம். இவங்க என்னை வீட்டை தாண்டி வந்துட்டாங்க. தர்மதுரை ஒரு பாவம், ஒரு அறியாத பொண்ணு வெளியே வந்துட்டா இவர் கெடுத்துட்டாரு, அதனால அவளுக்கு வாழ்வுக்கு கொடுக்க போறாரு தர்மதுரை. மெஹபூபா பேசுறீங்களா? உங்க புருஷன் இங்க இருக்காருமா? சொல்லுங்க மேடம். அவர் வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு உங்கள்ட்ட வந்தா நீங்க அவரோட வாழ்வீங்களாமா? இல்ல மேடம், வாழ மாட்டேன். சோலி முடிச்சு. இப்ப அம்மாவுக்கு நான் உடம்பு முடியலன்னு போயிட்டாங்கன்னா இது மாதிரி தப்பு செஞ்சிருவாங்களா மேடம் அவங்க? கரெக்டான கேள்வி மெஹபூபா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி. சிக்கந்தர், சொல்லுங்க மேடம். உங்க வைஃபோடையும் பிள்ளைங்களோடையும் போய் வாழுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லை மேடம், எனக்கு வேண்டாம் மேடம். வாய்ப்பே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, பொண்டாட்டி கூட தப்பான தொடர்பு வச்சிருந்தா சும்மா இருப்பாங்களா? தப்பான தொடர்பு தான். அப்புறம் நீங்க செஞ்சதெல்லாம் ரொம்ப ஒழுக்கமான விஷயமா? சொல்லலையே மேடம். அப்புறம் அவரை தப்பு சொல்றீங்க? அவர் செஞ்சது தப்பே இல்லையா? பேசாதேமா. 2 பொண்ணு சும்மா உட்காருங்க, வாயை திறக்காதே.